ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மைக்ரோஸ்டேஷனில் முக்கியமான செட்டிங்ஸ்லாம் என்னன்ட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 2D அண்ட் 3D டூல் எப்படி இருக்கும், அதை எப்படி யூஸ் பண்ணணுன்ட்டு உங்களுக்கு தெரியலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன், நீங்கள் போய் அதை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 5 செட்டிங்ஸ் தான் மைக்ரோஸ்டேஷனில் ரொம்ப முக்கியமானது. இந்த 5 செட்டிங்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக டிராயிங் எதுவும் மைக்ரோஸ்டேஷனில் ஒர்க் பண்ண முடியாது. இதில் ஃபஸ்ட்டு செட்டிங் பார்த்தீங்கன்னா எலமெண்ட் செலெக்ஷன். இந்த எலமெண்ட் செலெக்ஷன் எப்படி வர வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸில் டூல் செட்டிங்கை ப்ரெஸ் பண்ணால் இந்த எலமெண்ட் செலெக்ஷன் வந்துடும். சப்போஸ் இது இல்லாமல் நீங்கள் கமெண்டில் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பரை 1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த எலமெண்ட் செலெக்ஷன் இது வந்துடும். இந்த சப்போஸ் உங்களுக்கு இது டிஸ்பிளே ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா டூல் செட்டிங்ஸில் ப்ரெஸ் பண்ணணும், இல்லைனா நம்பர் 1 ப்ரெஸ் பண்ணணும். இந்த எலமெண்ட் செலெக்ஷன் எடுத்து ரைட் சைடில் ஒரு கார்னரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்து வந்து லெவல் டிஸ்பிளே. லெவல் டிஸ்பிளேவோட செட்டிங்ஸ் எப்படி வர வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, டூலில் போயிட்டு லெவல் டிஸ்பிளேன்னு இருக்கும், இப்படி வர வைக்கலாம். அப்படி இல்லைன்னா கண்ட்ரோல் இ அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஷார்ட்கட்டில் வர வைக்கலாம். இதை எடுத்து ரைட் சைடில் கீழே டவுன் சைடில் ப்ளேஸ் பண்ணிடுறேன். இந்த லெவல் டிஸ்பிளே சப்போஸ் வரலன்னா டூலில் லெவல் டிஸ்பிளே, அப்படி இல்லைன்னா கண்ட்ரோல் இ, இதோட ஷார்ட்கட். அடுத்து வந்து டாஸ்க்ன்றது வந்து ரொம்ப முக்கியமான செட்டிங்ஸ். இந்த டாஸ்க் இல்லைன்னா கண்டிப்பாக லைனோ ரெக்டாங்கிளோ சர்க்கிளோ எதுவுமே போட முடியாது. இந்த டாஸ்க் எப்படி வர வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, டூலில் டாஸ்க்னு இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணணும். டூலில் போயிட்டு டாஸ்க்னு இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணணும். நினச்சிங்களா? சப்போஸ் இது இல்லைன்னா டூலில் டாஸ்கில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். இதை எடுத்து லெஃப்ட் சைடில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து எலமெண்ட் இன்ஃபர்மேஷன். இந்த எலமெண்ட் இன்ஃபர்மேஷன்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கறது. இது எப்படி வர வைக்கணும்னா கண்ட்ரோல் ஐ, ஜஸ்ட் கமெண்டில் கண்ட்ரோல் ப்ளஸ் ஐ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த எலமெண்ட் இன்ஃபர்மேஷன் வந்துடும். சப்போஸ் ஒரு லைன் இல்லைன்னா ஒரு ரெக்டாங்கிள் இதோட இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்க்கணுன்னா ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணால் போதும், இதில் டிஸ்பிளே ஆகிடும். இது என்ன கலரில் இருக்குது, என்ன ஒயிட்டில் இருக்குது, எல்லாமே இதுவாகும். இந்த டெக்ஸ்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது டெக்ஸ்டோட ஃபாண்ட் என்ன, அது சைஸ் என்ன, எல்லாமே இதில் இருக்கும். அதுதான் எலமெண்ட் இன்ஃபர்மேஷன். அது எப்படி வர வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஐ, இது எடுத்து அதே சேம் லெஃப்ட் சைடில் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்க்க போகிற செட்டிங் வியூ ஆட்ரிபியூட். இந்த வியூ ஆட்ரிபியூட் வந்து இந்த டிஸ்பிளேயில் பிளாக் கலர் டிஸ்பிளேயில் லெஃப்ட் சைடில் கார்னரில் இருக்கும். இதை வச்சு நீங்கள் லைன் வெயிட்டு, லைன் திக்னஸ்ஸு, லைன் ஸ்டைலு, இந்த பேட்டர்னு, டெக்ஸ்ட்டு எல்லாமே இதில் கண்ட்ரோல் பண்ண முடியும். இதை நீங்கள் ஒர்க் பண்ண இதோட செட்டிங்ஸ் என்னன்னு உங்களுக்கு புரியும். இது வந்து டிஸ்பிளேயோட ஸ்டைல் எப்படி இருக்கணும், ஹிடன் லைனில் இருக்கணுமா, மோனோக்ரோமில் இருக்கணுமா, இல்லை ஒயர் ஃப்ரேமில் இருக்கணுமான்ட்டு இதில் தான் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. இதோட கமெண்ட் வந்து கண்ட்ரோல் பி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வியூ ஆட்ரிபியூட் வந்துடும். இதை வச்சு நீங்கள் ஆட்ரிபியூட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதுதான் முக்கியமான 5 செட்டிங்ஸ். கண்டிப்பாக இந்த செட்டிங்ஸ் இல்லைன்னா நீங்கள் மைக்ரோஸ்டேஷனில் ஒர்க் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் இது இல்லைன்னா, இந்த டாஸ்க் இல்லைன்னா நீங்கள் லைனோ ரெக்டாங்கிளோ எதுவுமே போட முடியாது. இந்த எலமெண்ட் செலெக்ஷன் இல்லைன்னா இந்த எலமெண்ட் எதுவும் செலக்ட் பண்ண முடியாது, ஆப்ஜெக்ட் எதுவுமே செலக்ட் பண்ண முடியாது. நீங்கள் இது வந்து லெவல் டிஸ்பிளே வந்து நீங்கள் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். என்னென்ன மல்டிபிள் லெவலில் நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு ட்ராயிங் போட்டிருந்தீங்கன்னா இந்த லெவல் டிஸ்பிளே வச்சு நீங்கள் லே ஆஃப் பண்ணுறதோ லே ஆன் பண்ணுறதோ அதுக்கு யூஸ் ஆகும். அடுத்து எலமெண்ட் இன்ஃபர்மேஷன். இந்த எலமெண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு எலமெண்ட்டோட சைஸ் என்ன, அது என்ன டெக்ஸ்டில் இருக்குது, என்ன கலரில் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு கண்டிப்பாக இந்த எலமெண்ட் இன்ஃபர்மேஷன் தேவை. அடுத்த வீடியோவில் இந்த எலமெண்ட் செலெக்ஷன்னா என்ன, லெவல் டிஸ்பிளே என்ன, டாஸ்க்னா என்ன, ஆல்ரெடி டாஸ்கோட டீட்டெயில் வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த டீட்டெயில் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கு பிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ இருக்கும். அடுத்து எலமெண்ட் இன்ஃபர்மேஷனா என்ன, வியூ ஆட்ரிபியூட்னா என்னன்ட்டு ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுக்குறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் கீழே இருக்க லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். தேங்க்யூ.